இதயபூர்வமா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கெடுதலையும் இது தடுத்து நிறுத்திடும். இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் போட்டுக்கலாம், சின்ன பசங்களும் போட்டுக்கலாம். சைஸ் பத்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த மோதிரத்தை ஒருத்தங்க அணியும் பொழுது கடவுளோட அனுகிரகத்தால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அசிங்க அவமான வேதனை கஷ்ட துன்ப துயரத்தை நம்ம அனுபவிக்கணும். விதி சின்னதா அனுபவிச்சிருக்கோம். சர்வகலம் நம்ம போட்டு சர்வகலத்துல அஷ்டநாகத்தையும் வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்துல பிரத்யேகமா பூஜை பண்ண மோதிரம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சிருஷ்டி ஒளியிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் மெயின் ரோட்லேயே ஜிஎஸ்டி ரோட்டில் நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. தினம் தினம் ஒரு அற்புதமான அபூர்வ பொருட்களை நம்ம சிருஷ்டி ஒளியில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாகதோஷம், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் விரல்களில் அணியலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படிங்கிறத, அதனுடைய தன்மை என்ன, அதை ஆண் பெண் இருப்பாளரும் அணியலாமா, அணிஞ்சுக்கிறதால என்ன பலன், என்ன மாதிரியான தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறத சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சாய் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரீடர், நியூமராலஜிஸ்ட், இது ரெண்டுமே தெரிந்த ஒரு அற்புத நபர் தான் சாய் பாலாஜி. நிறைய மக்களுக்கு அவர் பரிகாரம் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தி இருக்கார். சாய் பாலாஜியை சந்திச்சு இந்த விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு வரீங்க. இன்னைக்கு வந்து நாக மோதிரத்தை நான் பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா இருக்கே நாக மோதிரம். நாக மோதிரத்தை இங்க மட்டும் பார்த்துக்க மாட்டீங்க, எங்கேயும் கையிலையும் பார்த்துருக்கேன். ஆமா, இந்த நாக மோதிரத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டுக்கணும். அதுன்னு டெய்லி நீங்க கையில போடுறீங்களே, அதை பத்தி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, என்னை ஈண்டெடுத்த தாயாவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லி அவங்களோட அருள்வாக்கு மூலியமா நிறைய பேரோட கஷ்ட துன்பங்கள் துயரங்களை தீர்த்திருக்காங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா புட்டு சுவாமிகள் என்று செல்லமா அழைக்கக்கூடிய இந்த சுவாமிஜியோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட, என்னுள்ள இருந்து என்னது நாவல பேசக்கூடிய காளி தேவியோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு இந்த நாக மோதிரத்தோட தன்மையும் இது அணிகிறதுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன அதிசயங்கள் நடக்கும்ன்றதையும் நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாக மோதிரம் வந்து வெள்ளி கிடையாது, இது வந்து ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஒயிட் மெட்டல்லையும் இருக்கு, காப்பர்லையும் இருக்கு. ஸோ நாகம் அப்படின்னும் பொழுது காலத்தை குடிக்கிறது தான் நாகம். காலம் எப்படி நிற்காம ஓடுமோ நாகமும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல நாகத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஷத்தை அடக்குனா அது வந்து நாகமணி அப்படின்றது ஒரு இதுவாக மாறும். சில நாகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் யாரையுமே தீண்டாம, அதாவது கொத்தாம அது வாழ்ந்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகங்கள்ல நிறைய நாகங்கள் உண்டு. அதில் இச்சாதாரி நாகம் அப்படின்னு ஒரு இனம் இருந்தது. ஸோ இப்போ நம்மளால அதை பார்க்க முடியாது, அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அந்த நாகம் என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு குருவா மாறுச்சு. நாகம் வந்து நம்ம மனுஷங்களுக்கு குருவா அதுதான் இருந்துச்சு முதல்ல. அந்த குருவா இருந்து இறைவனை எப்படி வழிபாடு பண்ணணும், இறைவனுக்கு வந்து எப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும், விவசாயம் எப்படி பண்ணணும், எல்லா விஷயத்தையும் சகலத்தையும் கத்து கொடுத்தது பாம்பு. அது மனித உருவுல இருந்து கத்து கொடுத்தனால மனுஷன் எல்லாம் கத்துக்கிட்டான். கத்துக்கிட்ட உடனே எந்த ஒரு குருவுமே தன்னோட சிஷ்யங்கையில எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம சகலத்தையுமே சொல்லிடுவாங்க. அப்போ தான் தான் பாம்புன்னு அது உருவு மாறி காட்டின உடனே மனுஷன் என்ன பண்ணான்னா கொம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்ச உடனே சில நாக இனங்கள் நாக லோகத்துக்கும், சில நாக இனங்கள் பூலோகத்துக்குள்ள மறைஞ்சும், சில நாக இனங்கள் இறந்து போச்சு. அப்ப போகும்பொழுது ஒரு சாபத்தை இட்டுச்சு. என்ன சாபம் இட்டுச்சுன்னா, உங்களோட ஜாதகத்துல மெயினான ஒரு கிரகமா, ஒரு சாயா கிரகமா உன் வாழ்க்கையில முக்கிய ஒரு நல்லது நடக்கணும்னாலும் அது என்னோட அனுகிரகம் வேணும், கெடுதல் நடக்கணும்னாலும் என்னோட கோபத்தோட இது இருந்தாதான் அது நடக்கும் அப்படின்றத சாபமா கொடுத்தா. அதனால்தான் மூதாதையை செய்த பாவமும் முற்பிறவிலே நாம செஞ்ச பாவமும்
நாகத்தின் வடிவா ராகு கேது மாந்தி இந்த வடிவில் வந்து உட்காரும். ஓகே, இப்போ நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு தோஷம் எல்லாமே நாகத்தோட அந்த சாபத்தின் விளைவா தான் வருது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனே தெரியல, என் வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே நிக்குது, நான் 4ஆம் தேதி பிறந்திருப்பேன். நான் வாழ்க்கையில என்ன பாவம் பண்ணனே தெரியல, என்னை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா ஒருத்தவனும் நம்ப மாட்டான், ஆனா ஊருக்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நடக்குது, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. 7ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. எனக்கு கேது ஞானக்காரன் இருந்தும் இல்லாத நிலை, எல்லாமே இருக்கும் ஆனா பயன்படுத்திக்க முடியாது, நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது. ராகு வந்து 1000 சுக்கிரனுக்கு சமம் ஒரு ராகு. அப்போ அந்த ராகு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா எந்த சூழ்நிலையும் எங்க இருந்து வேணாலும் வரும், ஆனா வெளியே தெரிஞ்ச அசிங்க அவமானம் தான் மிஞ்சும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ராகுல ராகு மகா தசை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில அசிங்கம் அவமானம் வேதனை கஷ்டம் துன்பம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வம்பு வழக்கில் மாட்டி போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். ஸோ நம்மளோட உடம்புல கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 6 சக்கரங்கள் வச்சிருக்காரு. ஓம் நாம சீவா ஐய அப்படின்ற இந்த அக்னியில முடிகிற மாதிரி, அதுக்கப்புறம் சரசரம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதான் 7 சக்கரங்கள் கணக்கு. இதுல மூலாதாரம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு. நம்ம மூச்சு வந்து நம்ம இழுக்கும் போது உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு போகும், அதுக்கு மேல போகாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாகங்கள் பின்னி பிணைஞ்சு அது தூங்கிட்டு இருக்கும். எப்பயுமே நாகம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும், அந்த இடத்துல அதிர்வு இருந்தால் தான் அது சீரும், அதை நோண்ட வராங்க அப்படின்னு சீரும். அந்த மாதிரி மூச்சு பயிற்சி மூலயமா இல்லை மந்திரங்கள் சொல்றதன் மூலயமா இல்லை யோகாசனம் மூலயமா அந்த நாகங்கள் தூண்டப்பட்டு நம்ம முதுகு தண்டு வழியா நம்மளோட நெத்திப்பட்டில் வந்து உட்காரும். அதுதான் 3rd ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் நடக்குமான்னு பார்த்தா சில பேருக்கு இயற்கை பை ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல, இவன் ஞானி மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டான், முன்ன பார்த்த மாதிரி இல்லை, இப்போ வந்து அவன் ஒரு இதுவா மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஏன் இந்த ராகு கேது மாந்தி இந்த விஷயங்கள் வருது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இந்திரஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்திரனையே வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி ஆண்ட அந்த இந்திரஜித்தோட லக்னத்துல போய் மாந்தி உட்கார்ந்தனால தான் அவருக்கு அகாலம் வரும், அதாவது பாதி இதுல வந்து உயிர் போச்சு. இந்த நாகத்தை வந்து நம்ம தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் அதிகமாயிடும். அதனாலதான் ஆன்மீகத்துல முதல் படி ஒருத்தவங்க எடுத்து வைக்கும் பொழுது உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். எமோஷனலி தே வில் பாண்டட்னு சொல்லுவோம். அந்த அழறது, கோவப்படுறது, எமோஷனலா கோவப்படுறது, எந்த விஷயத்துக்கும் சுருக்கு கோவப்படுறது, இந்த ஒரு காமத்துல வந்து மாட்டிக்கிறது. அதாவது இறைவனை அடையணும் அப்படின்னு நம்ம போகும் பொழுது நிறைய தடைகள் உண்டு. வலி தாங்கின கல்லு தான் சிற்பமா மாறுது. அது எவ்வளவு வலி தாங்கி இருக்கும் அப்பதான் அது சிற்பமா மாறுது. 4 அடி அடிக்கும் பொழுது அது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி கீழே போட்டுருவாங்க, மெரிச்சிட்டு போவாங்க, படியா மாறிடும், நம்ம அதில் மெரிச்சிட்டு போயிடுவாங்க. சில நேரம் அது யூஸ் பண்ண முடியாத கல்லாது கூட ஓரமா போய் உட்காந்துரும். அதே போல நம்மளோட நாகத்தை நம்ம சீண்டி விட்டுட்டோம் அப்படின்னும் பொழுது அது மேலே எழும்புது. ஒவ்வொரு சக்கரங்களா அது எழும்பிட்டு வரும்பொழுது, இப்ப இதய சக்கரத்தில் வரும்போது நம்ம எல்லாரும் மேலும் அன்பு காட்டுவோம். அதே மாதிரி த்ரோட் சக்கரத்தில் வரும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் படிதமாக நம்ம மனசார சொல்றதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ இந்த அக்னியில வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நடக்கிறத முன்கூட்டியே யோசிச்சு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை தேவைக்கு நம்ம எழுப்பணும், தேவையில்லாமல் அது எழும்பிட்டே இருக்கக்கூடாது. இப்போ உணர்ச்சி வயப்பட்டுட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்களை அன்கண்ட்ரோல்டா, இப்போ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு வரும். ஸோ இடது கை மோதிர விரல்ல தலை மேல வாழ்க்கையில, இடது கை மோதிர விரல்ல அணியணும். ஆமா, தலை மேல வாழ்க்கையில, அது ஆணோ இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அணியலாம். இடது கை மோதிர விரல்ல தலை மேல வாழ்க்கையில. இப்ப நான் போட்டிருக்கிறதுல இது வந்து வெள்ளி, முத்து போட்டிருக்கிறது வெள்ளி, இது வந்து ஒயிட் மெட்டல், மட்டை வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆன்டிக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு கருத்து போச்சுன்னா கூட நம்ம விபூதி வச்சு நியூஸ் பேப்பர் இருக்கீங்களா அதை வச்சு தேய்ச்சிங்கனாலே பளபளன்னு வந்துடும். ஸோ இதை போடுறதுனால நம்ம இந்த நரம்பு, இந்த மோதிர விரல்ல இருக்கிற நரம்பு வந்து நேரடியாக இதயத்துக்கு போகுது. இதயபூர்வமா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கெடுதலையும் இது தடுத்து நிறுத்திடும். இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம், சின்ன பசங்களும் போட்டுக்கலாம், சைஸ் பத்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அஸ்திரங்கள் இருந்துச்சு, நிறைய அஸ்திரங்கள். அதுல நாக அஸ்திரம்னு ஒண்ணு இருந்துச்சு. இந்த நாக அஸ்திரத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அதனாலதான் இந்த மோதிரத்தை அணியணும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டே சொல்றது. கர்ணன் ஒருத்தர் இருந்தார். அந்த கர்ணன் வந்து கொடையாளி. அந்த கர்ணனுக்கு கவச குண்டலம் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அப்ப கர்ணன் கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம் ஒன்னுத்தால மட்டும்தான் அர்ஜுனன் அடிக்க முடியும்னு ஒரு வந்து இருந்துச்சு. அது வந்து பிரம்மாஸ்திரம் கிடையாது. பிரம்மாஸ்திரம்ன்றது ஏவி விட்டோம்னா அது போய் அடிச்சிடும், அது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எடுத்துக்க முடியும். ஆனா அந்த கர்ணங்கையில இருந்த ஒரு ஆயுதம் வந்து இந்த நாகாஸ்திரம். இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ணன் வந்து போர்க்கலை பயிற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு காட்டுக்கு பக்கம் போகும் பொழுது ஒரு நாகம் வந்து தீக்குல வந்து
அடிபட்டு அது ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்த உடனே தேர்லேருந்து இறங்கி வந்து அது குடமா பால் கொடுத்து அதுக்கு உபசரணம்லாம் பண்ணி அதை தேத்துறான். தேத்தும் பொழுது அந்த நாகம் சொல்லுது, இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து தன்னோட வில்லுனால இந்த இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தை உருவாக்குறேன்னு சொல்லி நாங்கள் இருந்த இனத்தெல்லாம் அழிச்சிட்டான். அந்த அஸ்திரம் வந்து எங்களை அழிச்சிருச்சு. அதனால நான் உனக்காக அஸ்திரமா மாறுறேன். ஏன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் களவாடிட்டாங்க. ஸோ நான் அஸ்திரமா மாறுறேன். நீ எந்த இடத்த அடிக்கணும்னு சொல்றியோ அந்த இடத்த அடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுறேன். எப்படி முருகன் கையில ஒரு யூனிக்கான ஒரு வேலா நின்றுச்சோ அந்த மாதிரி நான் உனக்கு 10 தடவை போயிட்டு கூட வரேன். நீ எத்தனை வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இதை தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா குந்தி தேவி அனுப்பி, கர்ணா நீ தான் என்னோட புள்ள, என் கூட வந்துரு, வரமாட்டேன். ஏன்னா நன்றி விசுவாசம்ன்றது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து நான் கஷ்டப்படுற நேரத்துல துரியோதனை உதவி பண்ணா அவன் கெட்டவனா கூட இருக்கட்டும், சாகர வரைக்கும் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நின்றார். அவன் கொடுத்த பணம், அவன் கெட்ட வழியில வந்த பணமா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கொடுத்த பணத்துலதான் நான் தர்மதானம் பண்ணேன். அதனால கடைசி வரையும் அவன் கூட தான் இருப்பேன். சரி, நீ வந்து ஒரு அஸ்திரம் வச்சிருக்கியா, அந்த நாக அஸ்திரத்தை வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் நீ ஏறணும். அதுவும் வந்து அர்ஜுனன் மேல தான் ஏறணும். எவ்வளவு ஒரு இதுவா பாருங்க. ஏன்னா மீதி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம்னா அர்ஜுனன் ஒரு ஆள் தான் இருப்பான். அந்த ஒரு ஆளை ஈஸியா அடிக்க முடியும். மீதி யார் மேலே ஏயக்கூடாது, அர்ஜுனன் மேலே தான் ஏயணும். அதுவும் ஒரு வாட்டி தான் ஏயணும், பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஆயுதம் எவ்வளவு யூனிக்கான ஆயுதம்ன்றதுனால கிருஷ்ணன் வந்து ஒரு வாட்டி தான் ஏயணும் அப்படின்னு. எதனால கடவுள் வந்து வாழ்க்கையில நம்ம எல்லாரையும் ஒரு வாட்டி காப்பாற்றுவார். ஆமா, மேலேருந்து கீழே வந்து புழசம் உண்டு, இந்த புல் தடுக்கி செத்து போன உண்டு. அந்த மாதிரி கடவுள் காப்பாற்றணும் முடிவு பண்ணா அதுக்கு தான் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் மேலே மண்டை இறங்கினாலும் அந்த ஹெல்மெட் இருக்கிறதுனால தப்பிச்சோம், ஹெல்மெட் போடல அதனால தான் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்தது இந்த இதை வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ என்னோட அம்மான்றதை நான் இறந்து போனதுக்கு அப்புறம், ஏன்னா நான் இறக்க போறோம்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இருந்தது ஒரு அஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை வந்து குரு சொல்லிட்டாரு, களத்துல போய் நீ நின்னா மறந்து போயிட்டாரு. அதனால அவனுக்கு அது வரல. அப்போ இந்த அஸ்திரம் மாதிரி, அப்போ அந்த சாணக்கியன் சொல்றான், அந்த சல்லியன் சொல்றான், இந்த தேர் ஓட்டுற சல்லியன் சொல்றான், கர்ணா இந்த அஸ்திரத்தை நீ அர்ஜுனை பார்த்து அடிக்க போற, எந்த இடத்த ஏம் பண்ற அப்படின்னு கேட்கறான். தலைக்கு. ஏன்னா நல்லா பாருங்க, நாகத்துல ஒண்ணுத்துக்கு தலை இருக்கும், ஒண்ணுத்துல வந்து முண்டம் இருக்கும். தலையில கீழ்ப்பகுதி எதுவுமே இருக்காது. அதனால தலைக்கு இனிமே யோசிக்கவே கூடாது. தலை வந்து சிந்திக்கிறதுல கரெக்டா இருக்கும். சிந்தனை கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம். அப்போ அவன் சொல்றான், நீ தலைக்கு வைக்காத, மார்பகத்துக்கு வை. ஏன்னா அகலம் ஜாஸ்தி, அவன் தப்பிக்கவே முடியாது. என்னதான் அழுத்தினாலும் என்னதான் நம்ம நமந்தாலும் அந்த இலக்கு அது கரெக்டா அடிக்கணும் இல்லையா? இப்ப மார்பகத்துல இது குத்திடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இலக்கு அடிச்சிடும். ஹார்ட் சக்கரா சொன்னேன். அந்த ஹார்ட் சக்கரா வந்து பெருசு, மற்ற சக்கரங்களோட ஹார்ட் சக்கரா பெருசு. அந்த இலக்கை போய் அதை அடிச்சிடும். அதனால நீ அது நீ சொல்றத நான் கேட்கறதில்ல, நீ வண்டி ஓட்டுறவன் தான், அந்த புத்தியை பேதளிக்குது. அப்போ அந்த அஸ்திரத்தை இழும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தேர ஒரு அழுத்தி தலைக்கு வந்ததை தலைப்பாயோட. அதனாலதான் இந்த மோதிரத்தை ஒருத்தங்க அணியும் பொழுது கடவுளோட அனுகிரகத்தினால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அசிங்க அவமான வேதனை கஷ்ட துன்ப துயரத்தை நம்ம அனுபவிக்கணும். விதி சின்னதா அனுபவிச்சிருக்கணும், பெருசா வரத சின்னதா தலைப்பாயோட. அந்த மாதிரி வேணும்ன்றவங்க இந்த மாதிரி மோதிரத்தை அணியலாம். இது எல்லா இடத்துலயும் கிடைச்சாலும் சிருஷ்டி ஒளியில என்ன விசேஷம்னா, சர்பகலம் நம்ம போட்டு சர்பகலத்துல அஷ்டநாகத்தையும் வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்துல பிரத்யேகமா பூஜை பண்ண மோதிரம். இது என்ன விலை வருது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல்ன்றதுனால 500 ரூபாய் வருது. 500 ரூபாய். ஆமா, பூஜை பண்ணது 500 ரூபாய் பிக்ஸட் தான். சைஸ் பத்துச்சுன்னா போட்டுக்கலாம், நம்மளோட சைஸ் இது பத்துச்சுன்னா அழகா போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கான்னு பார்த்து என் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, சிருஷ்டி ஒளி ஃபேமிலியில நெருக்கமான ஃபேமிலின்னு சொல்லுவோம். இப்போ பார்க்குறவங்க கூட சிருஷ்டி ஒளி ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் நெருக்கமான ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்து நான் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். ஸோ இது போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுவாக ஒரு மாதிரி பயமாகவும் இல்லை போடுறதுக்கு ஒரு அச்சமாகவும் இருந்துச்சுன்னா கோமேதகமும் கேட்டை, அதாவது வந்து வைடூரியம், இது ரெண்டுத்தையும் கண்ணு மாதிரி வச்சு போடலாம். ஸோ அது காஸ்ட்லி. ஆமாம், அது காஸ்ட்லி. எசோனைட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், எசோனைட் கோமேதத்துக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைடூரியத்துக்கு வந்து கேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காஸ்ட்லி. 2 பாம்போட கண்ணு மாதிரி வச்சு போடணும் இடது கையில். அது போட முடியாதவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற இந்த மோதிரத்தை போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான பதிவாக இருந்தது. நிச்சயமாக நம்மளை தற்காத்து கொள்ள நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நாக மோதிரத்தை எல்லாருமே வாங்கி அணிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
நாகாஸ்திரம் எப்படி கர்ணனுக்கு உதவி பண்ணிதோ அதே மாதிரி இந்த நாக மோதிரம் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாக உதவிகரமான ஒரு மோதிரமா அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெறும் 500 ரூபாய் தான் உங்க எல்லார் கைகளிலும் தவழ வேண்டிய ஒரு நாக மோதிரம் அப்படின்னு இதை சொல்லலாம். கண்டிப்பா வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நன்றி. இந்த நாக மோதிரத்தை நம்ம அணியறதால நமக்கு என்ன பலன், என்னென்ன மாதிரியான தோஷங்கள் நீங்கும், எந்த தோஷம் ஜாதகத்தில் உள்ளவர்கள் இந்த நாக மோதிரத்தை அணிஞ்சா எப்படி மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. கண்டிப்பா ஆண் பெண் இரு பாலரும் தோஷம் உள்ளவர்கள் இந்த நாக மோதிரத்தை வாங்கி அணிந்து அதற்குரிய தோஷத்தை நீக்கி தோஷமில்லாத வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு ப்ராடக்டோட இந்த சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.